நம்ம சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, ஒவ்வொரு வருஷமும் சிவாஜி சாருடைய ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர் திலகத்துடைய படங்களை திரும்பவும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலில் ரீமேக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. இது எந்த அளவுக்கு ரசிகர்களை குஷிப்படுத்தும் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 5-6 படங்கள் வெளியாகுது. அந்த 5-6 படங்கள்லையும் 5 வெவ்வேறு விதமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த 5 வெவ்வேறு விதமான நடிகர்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஃபேன்ஸ். ஆனால் அந்த ஃபேன்ஸுக்கு மத்தியில் சிவாஜி சாருடைய படமும் வெளிவந்து சிவாஜி சாருடைய ஃபேன்ஸும் வந்து போய் படத்தை போய் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷம் வந்து எந்த ரசிகர்களுக்குமே வந்து கிடைக்காது. அது சிவாஜி சாருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய நமக்கு வருஷம் கிடைச்சிக்கிட்டே தான் வந்து இருக்குது. அந்த வகையில் திரும்பவும் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வசந்த மாளிகை திரைப்படத்தை திரும்பவும் ரீரிலீஸ் வந்து பண்றாங்க. என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3/1/2025, அதாவது ஜனவரி 3ஆம் தேதி தான் ரீரிலீஸ் வந்து பண்றாங்க அடுத்த வருஷம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதை கன்ஃபர்மேஷன் பண்ணும் விதமா நேத்து வெள்ளிக்கிழமை 27/12/2024 சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பிரசாந்த் லேப் தியேட்டர்ல ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பிரபல இயக்குநர்கள், பிரபல நடிகர்கள் எல்லாருமே கலந்துட்டு தான் ட்ரெய்லர் வந்து வெளியீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் வெளிவருது, அந்த படத்துக்கு இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வந்து பண்ணுறாங்க. ஆனால் சிவாஜியோட படத்தை ஒவ்வொரு டைம் ரீரிலீஸ் பண்ணும்போதும் இப்படி ட்ரெய்லர் வெளியீட்டு விழா பண்ணும்போது 70ஸ்க்கு போன ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2K ஜென்ரேஷன் பர்சன். ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது 70ஸ்க்கு போன ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்தவங்களா இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிவாஜி சார் வந்து நடிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்களா இருந்திருக்கலாம். இப்போ இப்படியாப்பட்ட நிகழ்வுகள், இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, திரைப்படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறது, கட் அவுட்டுக்கு மாலை போடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்ட சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். திரு VC குகநாதன், இவர் ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர். அதுக்கப்புறம் சித்ரா லட்சுமணன் அவர்கள், அப்புறம் வந்து R சுந்தர்ராஜன், இயக்குனர் திரு பேரரசு, திரு S சவுந்தரபாண்டியன், இவர் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இணை செயலாளராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரு மனோஜ்குமார், திரைப்பட இயக்குனர். இப்படி நிறைய பேர் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இந்த விழாவில் பங்கெடுத்த எல்லாருமே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது யூடியூப்ல இப்போ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம ஒன்லி சிவாஜி சேனல்ல இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காகவும், அதை விட இந்த ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் திரும்பவும் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஏன்னா போன டைம் ரிலீஸ் பண்ணும்போது வந்து ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்த ரசிகர்கிட்ட மீடியா பர்சன்ஸ் போயிட்டு இன்டர்வியூ கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே வசந்த மாளிகை படத்தை 100 டைமுக்கு மேலே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த படத்தை ஒரு சிவாஜி ரசிகராக நீங்கள் 200 டைமுக்கு மேலே கூட பார்ப்பீங்க. ஆனால் நான் வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பர்சன்ஸ், உங்களுடைய பேரன் பேத்திகள், உங்களுடைய மகன்கள், இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த படம் மீண்டும் 100 நாட்களை கடந்து தாண்டி ஓட வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நம்ம சேனல் சார்பில் ஒரு மிகச்சிறந்த வாழ்த்துக்களையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தை இந்த அளவுக்கு டிஜிட்டலில் ரீமேக் பண்ணி வெளியிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இளைய திலகம் பிரபு அவர்களுடைய பிறந்தநாள் வருகின்ற 31ஆம் தேதி வந்து வரப்போகுது. அந்த நாளுக்காக நம்ம சிறப்பு வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இது வந்து நான் நம்ம சேனலில் இருந்து சிறப்பு வீடியோக்கள் பண்ணுறதுன்றது ரொம்ப தனிப்பட்ட முறையாக வந்து இருக்குது. பட் அதையும் தாண்டி ரசிகர்களாக நீங்கள் எல்லாருமே இதில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோ வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்க்குறீங்க. பட் அதையும் தாண்டி நம்ம சேனலில் ரசிக்கக்கூடிய ஒரு நேயர்கள், நீங்களும் நம்ம வீடியோவில் வந்து உங்களை இன்னும் ஒரு பல லட்சம் ரசிகர்கள் பார்க்கும்போது அந்த பல லட்சம் ரசிகர்களுக்கு இன்னுமே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்த இந்த வருஷம் நான் பண்ணலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இளைய திலகம் பிரபு அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் சொல்லுங்கள். அது கூடவே உங்களுடைய பெயர் மற்றும் ஊரையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் எடுத்து ஒரு சிறப்பு வீடியோவை மேக் பண்ணி அதை வந்து நம்ம சேனலில் போட போகிறேன். ஒருவேளை இந்த ஒரு வீடியோவை பிரபு சாரே பார்க்குறாரு அப்படின்னா,
இவ்வளவு ரசிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கும் போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்த்து டைரெக்டாக பிரபு சாருக்கே வந்து போய் சேரும். ஸோ அதனால தான், வேற ஒன்றுமே இல்லை. இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 30ஆம் தேதியோட இந்த ஒரு விஷயம் வந்து நிறைவடையும். ஏன்னா 30ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டைம் பீரியடுக்கு செட் ஆகாது. 30ஆம் தேதி நைட்டுக்குள்ளே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே பிரபு சாருக்கு வாழ்த்து சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே இந்த ஒரு வருஷம் சேர்ந்து பிரபு சாருடைய பர்த்டேவை கொண்டாட போகிறோம். எல்லாருமே ரெடி ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் வசந்த மளிகை படத்தை எல்லாருமே தேட்டரில் வந்து போய் பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய சிவாஜி ரசிகர் நண்பர் அவருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வசந்த மளிகை படம் இப்படி ரீரிலீஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஒன்லி சிவாஜி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.